இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுல இந்த 3 ராசிக்காரங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா பண வரவு சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா பண வரவு சரளமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? எடுத்த காரியத்துல வெற்றி கண்டிப்பாக உண்டு. குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பார்ப்பாங்க. ரெண்டாவது கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள குரு பகவான் வர்ற ஜென்ம குரு அப்படின்ற அமைப்புல ராசிக்குள்ள வர்றது சிறப்பு தான். அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக குரு பகவான் வருவாங்க. முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சுமாரா இருக்கும். ஆனா ஜூன் மாசத்துல உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. கௌரவமான வாழ்க்கை, இதனால் வரைக்கும் கிடைக்காத ஒரு பெயர், புகழ், அங்கீகாரம் சார்ந்த விஷயங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். எதெல்லாம் உங்களுக்கு தடையாகிச்சோ அதெல்லாம் இப்ப சிறப்பாக உங்களுக்கு நடந்து முடியும். குறிப்பா திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா மகர் ராசிக்காரங்க. மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற போகிறார். அதாவது விரையாதிபதி அந்த வீட்டுக்கு இட்ல மறைந்து உச்சம் பெறது ரொம்ப 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 சிறப்பு. வீண் செலவுகள், வீண் விரயங்கள் குறையும். எதிரையுமே ஒரு லாபம் அப்படின்றது கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். நியாயமாக 3ஆம் இடம் அப்படின்றது நம்முடைய புகழையும் வெற்றியையும் குறிக்கின்ற ஸ்தானம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறது அதிபதியா அவரே ராசிநாதன் சொல்ற சனியையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஆண்டு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாவே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.